லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 29ஆம் வாக்கியத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, வாசிக்க கேளுங்கள். அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும். ஆண்டவராகி கிறிஸ்து இயேசுவே, நீர் எங்களோடு தங்கி இருக்க வேண்டும். சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று, பொழுதும் சென்று விட்டது என்று அவரை வந்து கேட்டுக்கொண்டார்கள். என்று அவரை கட்டாயம் செய்து கேட்டுக்கொண்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இந்த வேத வாக்கியம் நீங்கள் பலமுறை வாசித்திருக்கிறீர்கள், தியானம் செய்திருக்கிறீர்கள். ஆயினும் தேவனுடைய ஆவியானவர் கொடுத்த சில வேத உண்மைகளை நம்முடைய ஆத்துமாவுக்கும் சரீரத்திற்கும் நம் ஆவிக்கும் விடுதலையை தருகிற சில வேத வசனங்களை உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வர வேண்டும். இன்றைய செய்தியினுடைய சாரம் என்னவென்றால், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் சென்று போய்விட்டது. ஆகவே ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எங்களோடு தங்கித்தான் இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. சாயங்காலம் ஆயிற்று, இன்னும் சில வினாடிகள் செல்லுமானால், இன்னும் சில நிமிடங்கள் சென்றுவிடும் என்று சொன்னால், இன்னும் சில மணி நேரங்கள் செல்லும் என்றால் ராக்காலம் வந்துவிடும், இரவு வந்துவிடும். எங்களால் அதை தாங்கிக் கொள்ள இயலாது. ஆகவே ஆண்டவர் இயேசுவே, நீர் நிச்சயமாய் எங்கள் மத்தியிலே வாசம் செய்ய வேண்டும். நீர் எங்கள் மத்தியிலே தங்கி இருக்க வேண்டும். நீர் எங்களை விட்டு போகக்கூடாது. நிச்சயமாய் எங்கள் மத்தியிலே நீர் அமர்ந்திருக்க வேண்டும் சுவாமி என்று கேட்டுக்கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தின் பின்னணியம் என்ன என்பதை நாம் நன்றாய் அறிவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆச்சரியமான தெய்வம். அவர் அசாதாரணமானவர். அவர் ஏகரத்தியானந்த சக்கராதிபதி. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிற தெய்வம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னார். அவரை விசுவாசிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் நிறைந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. அவரை எதிர்பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவரை நம்பினால் நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு. வேதம் சொல்கிறது, உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அவ்வளவு ஆச்சரியமான இயேசு இந்த பூமியில் மனுக்குலத்திற்காக சில காலங்களை செலவழித்தார். வேத புஸ்தகத்தின் வாயிலாக நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகி தேவனுடைய உன்னதமான சாம்ராஜ்யம் அதிலே ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் பிதாவானவரின் ஒரு கேள்வி, மனுக்குலம் சீர்கட்டு போயிற்று, மனுக்குலம் பாழடைந்து போனார்கள், மனுக்குலம் அடைகிற கஷ்டங்களுக்கு அளவில்லை, அவர்கள் துயரம் அடைகிறார்கள், அவர்கள் என் மகிமையை இழந்தார்கள், என் பிரசன்னத்தின் உணர்வையும் அவர்கள் தவறவிட்டார்கள். ஆகையால் தவிக்கிறார்கள், சிரமப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். இந்த மனுக்குலத்திற்காக யாராகிலும் செல்லக்கூடுமோ என்று கேட்ட பொழுது, பிதாவின் சிங்காசனம் அதை சுற்றி ஒரு திரட்சியான தூதர்களின் சேனையே நின்று கொண்டிருக்கிறது. தூத சேனை எல்லாம் நிசப்தமாய், சத்தமிடாமல் மௌனமாய் நின்று கொண்டார்கள். ஆண்டவராகிய தெய்வம் எனக்காக, இந்த மனுக்குலத்திற்காக, இந்த வேதனைப்படும், இந்த கஷ்டப்படும், சிரமப்படும் மனுக்குலத்திற்காக யாராகிலும் செல்லக்கூடுமோ, யார் என் காரியமாய் போவார்கள் என்ற பொழுது அந்த மாநாடே நிசப்தமாய் போய்விட்டது. சத்தம் இல்லாமல் மௌனமாய் நின்றது. அப்பொழுதுதான் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருந்த 1000-10,000 பேர்களில் சிறந்தவர், ஆச்சரியமானவர், சொல்லி மிகையாகாது, அவரின் மேன்மையை எத்தனை நாவுகளை கொண்டு வர்ணித்தாலும் மிகையாகாது. அவ்வளவு ஆச்சரியமானவர், பூரண அழகு. அவர் அழகை எப்படி வர்ணிப்பது? அவர் மேன்மையை எப்படி சொல்லி மிகையாகும்? அவ்வளவு ஆச்சரியமானவர். அவரின் மேன்மையை எவராலும் வர்ணித்து எழுத முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவை போல் அழகு நிறைந்தவர்கள், இயேசுவை போல் சாமர்த்தியம் உள்ளவர்கள், இயேசுவை போல் சர்வ சக்தி நிறைந்தவர்கள் எவரும் இல்லை. ஆச்சரியமான தேவன், அற்புதராகிய
குமாரனாகிய இயேசு பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து தன் கரங்களை உயர்த்தி கொண்டு, பிதாவே, பிதாவே, என் மனுக்குலத்திற்காக, இந்த ஜனம் ஜாதிகளுக்காக, இந்த உலகத்திற்காக நான் போகிறேன் என்று சொல்லி தன்னையே அர்ப்பணித்தார். பிதாவினால் அதை சகிக்க முடியவில்லை, பிதாவினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏககுமாரனும் செல்லக்குமாரனுமாயிருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் சிங்காசனத்தையும் தனக்கு கிடைக்க வேண்டிய மகத்தான மேன்மைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிற மேன்மையான அசாதாரணமான மகத்துவங்களையும் எண்ணிப்பாராமல் அவரோ நான் மனுக்குலத்திற்காக இந்த பூமியிலே வீணாய் போயிருக்கிற சிரமகாலங்களை சந்தித்து துக்கங்களை அனுபவித்துக் கொண்டு சிறைப்பட்டு போயிருக்கிற பிசாசின் அடிமைத்தனங்கள் இருக்கிற இந்த ஜனங்களுக்காக நான் போகிறேன் என்று அவர் அர்ப்பணிக்கவே பிதாவை தாங்கிக் கொள்ளக் கூடாமல் தன் ஏக குமாரனாகிய இயேசு இந்த பூமிக்கு அனுப்பி தந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆச்சரியமான இயேசு மகிமையாய் இந்த பூமியிலே தன் பணிதனை செய்தார், தன் பணிதனை நிறைவு செய்தார். என்னதான் செய்வதற்கு? பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றும் வரைக்கும் ஓயாமல் தன் பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று துயரப்பட்டுக் கொண்ட அந்த துயரங்களையும் அந்த கஷ்டங்களையும் தனக்கு என்று சொல்லி தாங்கிக் கொண்ட குமாரனாகிய இயேசு இந்த பூமியில் அவர் உலாவினார். ஜனங்களை, ஜாதிகளை, ஜன சமுதாயத்தை சந்தித்தார். ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி பாவத்திலும் சாபத்திலும் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் இருந்த அத்தனை ஜனங்களுக்கும் விடுதலை 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 என்ற நற்சுவிசேஷத்தை இந்த பூமிக்கு சொன்னார். ஆச்சரியமாய் தன் பணியை நிறைவு செய்யும் சமயம் வந்தது. 33 ஆண்டுகள் இந்த பூமியில் அவ்வளவு ஆச்சரியமாய் பிதாவின் சித்தமதை நிறைவேற்றுவதற்கு தன்னை தத்தம் செய்த இயேசு தன் பணியின் நிறைவு காலம் வந்த பொழுது, நிறைவின் சமயம் வந்த பொழுது, பிதாவின் சித்தப்படியே மனுக்குலம் வாழ்வதற்காக, மனுஷன் வாழ்வதற்காக, பாடுபடுகிற மனிதர்கள் வாழ்வதற்காக, வியாதிப்பட்டிருக்கிற மனுஷன் சுகமாவதற்காக, கடன் பட்டிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, இந்த பூமியில் கஷ்டங்களை அனுபவிக்கிற மனுஷன் சுதந்திரவாளியாக மாறுவதற்காக, பாடுகளை சுமந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம் என்று சொல்கிற அத்தனை ஜனங்களும் இளைப்பாறுதலை அடைவதற்காக, மனுஷன் நித்திய ராஜ்யத்தின் மகத்துவத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லி மிகையாகாது ஆச்சரியமான 12 கற்களினால், 12 ரத்தின கற்களினால் செய்யப்பட்ட ஆச்சரியமான கர்த்தருடைய மகத்துவமாகிய பரலோக ராஜ்யத்தில் மனுஷன் செல்ல வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னை பிதாவின் விருப்பப்படியே சிலுவை மரணத்திற்கு என்று அர்ப்பணம் செய்தார். வேதம் சொல்கிறது, சிலுவை பாடுகளையும் இந்த பூமி தனக்கு தந்த சகல துயரங்களையும், தன்னிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்களாயிருந்த மனுக்குலம் கொடுத்த அத்தனை துயரங்களையும் இயேசு ஏற்றுக்கொண்டார். கொல்கதா மட்டும் பார கோர சிலுவையை சுமந்து கொண்டு தள்ளாடி தள்ளாடி நடந்தார். 5 நீதிமன்றங்களில் விசாரிக்கப்பட்டவராக தனக்கு கொடுக்கப்பட சகல வேதனைகளையும் சகித்துக் கொண்டவராய் மயிர் கத்தரிக்கிற இடத்தில் கொண்டு போகும் ஆட்டுக்குட்டியை போல் மௌனமாய் பேசாமல் இருந்தார். நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்புகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தன்னை சிலுவை மரணத்திற்கு அர்ப்பணம் செய்தார். 3 ஆணிகளில் சிலுவையிலே தொங்கி நின்றார். தன் பிள்ளைகளுக்காக, தன் ஜனத்திற்காக, மனுக்குலத்திற்காக சகலமும் செய்து முடிந்தது என்று சிலுவையிலே தன்னுடைய ஆச்சரியமான தன் பொன்மொழியை தந்து இந்த பூமிக்காய் செய்ய வேண்டிய சகலமும் செய்து முடிந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக என் பிதா என்னை அனுப்பின விருப்பமதை, என் பிதாவின் இருதயம் சமர்த்தியாயிருப்பதற்கென்று நான் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தை நிறைவேற்றும்படி இந்த பூமியிலே பிதாவின் சித்தத்தை செய்திருக்கிறேன், பிதா விரும்பினதை நிறைவேற்றி இருக்கிறேன் என்று சொல்லி சகலமும் செய்து முடிந்தது என்று தன் ஜீவனை பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்கிறது, ஒப்பு கொடுத்தவராகிய கிறிஸ்து இயேசுவின் சரீரம் இந்த பூமியில் 3 நாட்கள் தேவனுடைய பிள்ளைகளை வைக்கப்பட்டிருந்தது. என் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு பூமியையும் உலகத்தின் சக்தி சத்துவங்களையும் ரோமா சாம்ராஜ்யத்தின் முத்திரைகளையும்
தகர்த்தெறிந்தவராக, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சவால் விடுத்தவராக, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து இயேசு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். பிசாசின் பொல்லாங்கனாகிய சாத்தானின் கையில் இருந்த திறவுகோலை தன் கரத்திலே பிடுங்கி வாங்கிக் கொண்டு பிதா விரும்பியதை நிறைவேற்றும்படி, பிதாவை நீர் என்னை அனுப்பின கிரியை நான் செய்து முடித்தேன் என்று சொல்லி அவர் பரமேறி போனார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் மகத்துவமான செயல்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான கிரியைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான அற்புதமான விவரங்களை எல்லாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் மகத்துவங்களை சொல்லி மிகையாகாது. எத்தனை நாட்கள் வருணித்தாலும் மிகையாகாது. ஆண்டவராகிய இயேசு உயிரோடு எழுந்தார். வேதம் சொல்லுகிறது, உயிரோடு எழுந்த இயேசு உயிர் பெற்று எழும்பினார். உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் ஜீவன் பெற்றவராய் எழுந்திருக்கிறார் என்று எல்லா ஜனத்திற்குள்ளேயும் பயங்கரமாய் பேசப்படுகிறது. எல்லாரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இயேசு உயிரோடு எழுந்தார், இயேசு உயிரோடு இருந்தார், இயேசு உயிரோடு எழுந்தார் என்று பலர் பேசுகிறார்கள். பல ஸ்திரீகள் பேசுகிறார்கள். உலகத்தின் பல மனுஷர்கள் பேசுகிறார்கள். எல்லாரும் இதை பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே இந்த பேச்சு, இந்த தொனி எங்கு பரவ பரவ மனுக்குலத்திற்குள்ளே ஒரே குழப்பம், ஒரே குழப்பம். இயேசு உயிரோடு எழுந்தாரா? அப்படி ஒரு மனுஷன் உயிரோடு எழும்ப முடியுமா? அப்படி ஒரு மனுஷன், சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்ட ஒரு மனுஷன், மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் உயிரோடு எழும்ப முடியுமா? அது எப்படி எப்படி எப்படி? தேவகுமாரன் இருக்கட்டும், மனுஷகுமாரன் இருக்கட்டும், அவர் எப்படி எழும்ப முடியும் என்றெல்லாம் ஒரே குழப்பம். உயிர்த்தெழுந்தாரா? அவர் உயிரோடு எழுந்து பரமேறி போனாரா? அதை கண்கள் கண்டதா என்றெல்லாம் பலவித பலவித குழப்பங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாய் பலருடைய இருதயங்கள் குழம்பி போயிருக்கிற நிலையில் ஒரு குடும்பத்திலும் கூட இந்த குழப்பம் பெருகிக் கொண்டே இருந்தது. வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு குடும்பத்திலும் ஒரு பெரும் குழப்பம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறார்களே, இது உண்மைதானா என்றெல்லாம் பல குழப்பங்கள் அவர்களுக்குள்ளே வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான, எருசலேம் 7-8 மைல் தூரத்தில் இருக்கிற எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையிலே இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து, இந்த வர்த்தமானங்கள் எல்லாவற்றையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். இயேசு உயிரோடு எழுந்தாரா? இயேசு இப்படி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராக எழுந்தாரா? ஐயா, ரோமா சாம்ராஜ்யத்தின் சக்திகளையே இயேசு இல்லாமலாக்கி கொண்டு எழுந்தாராம் என்றெல்லாம் இந்த வர்த்தமானங்களை அவர்கள் பேசிக்கொண்டு போனார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையிலே இயேசு அவர்களோடு சேர்ந்து நடந்து போனார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரே குழப்பம். இயேசு உயிர்த்தெழுந்தாரா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ முடியுமா? ஐயா, இப்படி ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகுமா? இப்படி ஒரு மறுவாழ்வு உண்டாகுமா? ஒரு மறுஜீவன் ஒரு மனிதனுக்கு உண்டாகுமா? செத்து போன ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மீண்டும் உயிர் பெற்று எழும்புகிற ஒரு வாழ்க்கை உண்டாகுமா? மடிந்து போன ஒரு மனுஷன், பாழாய் போன ஒரு மனுஷன் எழுந்திருக்க முடியுமா? வாழ்க்கையே அற்று போன மனுஷன், எல்லாம் தொலைஞ்சு போன ஒரு மனுஷன் மீண்டும் தன் வாழ்க்கையில் எழுந்திருப்பானா? ஐயா, ஆகாது, ஆகாது, இனிமேல் எழுந்திருக்கவே முடியாது என்று உலகமே சொல்லும் பொழுது, உலகத்தார் அத்தனை பேரும் சொல்லும் பொழுது, ஒரு மனுஷனால எழுந்திருக்க முடியுமா? இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நடக்கிற விஷயமா
இந்த வர்த்தமானங்களை சொல்லி ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு சலசலப்பு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை பற்றிய வர்த்தமானங்கள் அன்றைக்கு சொல்லி அவர்களுக்குள் குழப்பங்கள் இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய காலத்தை, இன்றைய மனுஷனை, இன்றைய குடும்பங்களை, இன்றைய நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்திக்க வேண்டும். ஐயா, நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், இயேசு அதை செய்தார், அதை செய்துவிட்டார் என்று சொல்லும் பொழுது பலருக்குள்ளே ஒரு குழப்பம். அற்புதம் நடந்து விட்டதா, அங்கே ஒரு குழப்பம். ஐயா, அதிசயம் நடந்ததா, அங்கே ஒரு குழப்பம். பல விதவித பேச்சு. உயிர்த்தெழுதலின் செய்தியை கேட்டாலே குழப்பம் ஆரம்பிச்சிருது. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். இயேசு உயிரோடு எழுந்தார். வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். என் வாழ்க்கையும் கர்த்தரால் கட்டப்படுகிறது. அற்புதம் வந்தாச்சு, ஆசீர்வாதம் நடந்தாச்சு, நன்மைகளை ஆண்டவர் தந்தாச்சுன்னு சொன்னாலே அங்கே ஒரு குழப்பம் உண்டாகி விடுகிறது. நன்மைகளால் உண்டாகிற நன்மைகள் வந்திருக்கிறது என்று சொல்வதை பற்றிய பல குழப்பங்கள், பல குடும்பங்களிலே நன்மைகள் இல்லாததினாலே வருகிற குழப்பங்கள், பல குழப்பங்கள் குடும்பங்களுக்குள்ளே இன்றைக்கு புரிந்து கொள்ளாததினால் வருகிற குழப்பங்கள், வாழ்க்கையில நிம்மதியற்று போனதினால் வருகிற குழப்பங்கள், ஆரோக்கியங்கள் கெட்டு போனதினால் வந்த குழப்பங்கள், பல குழப்பங்கள் இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே. தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு இந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறார்களே, ஆண்டவராகிய இயேசுவை பார்த்தேன் என்று சொல்கிறார்களே, பலர் இப்படிலாம் சொல்றாங்களே என்று அவர்களுக்குள்ளே குழம்பி போனார்கள். இந்த குழப்பம் நிறைந்த இந்த குடும்பம், அதற்கு கீழாக ஒவ்வொரு வசனங்களையும் வாசித்து பாருங்கள். பலர் தங்களுக்குள் குழம்பி போயிருந்தபடியினாலே அவர்கள் மனக்குழப்பங்களை தீர்ப்பதற்காக இயேசு அவர்களோடு சேர்ந்து கொண்டார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். இன்றைக்கும் கர்த்தரை நம்பி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நம்பிக்கையிலே நீ குழம்பி போய் வந்திருக்கிறாய் என்று சொன்னால், உன் குழப்பத்தை தீர்க்கவே இந்த பேரின்ப பெருவிழாவை என் கர்த்தராகிய இயேசு இங்கே ஏற்படுத்தினார். நீயும் நானும் இங்கே வருவதற்கு முன்பாகவே மரித்து உயிர்த்த என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார். சகோதரா, சகோதரி, உன்னோடு அவர் சேர்ந்திருக்கிறார், நம்மோடு அவர் சேர்ந்திருக்கிறார், நம் குடும்பத்தோடு அவர் சேர்ந்திருக்கிறார், நம் மத்தியிலே அவர் பிரசன்னமாய் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. குழப்பங்களோடு இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி தங்களுக்கு குழம்பி போனவர்களுக்கு இயேசு தன்னை காண்பித்து சொன்னார். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள், தேவ மனிதர்கள் எத்தனை பேர் சொல்லி இருக்கிறார்கள். அதன்படியே நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன். வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்த பொழுது அவர்கள் கண்கள் திறந்தது. ஆம், இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய வார்த்தைகளும் வசனங்களும் இயேசுவினால் சொல்லப்பட்ட பொழுது அவர்களுக்குள்ளே இருந்த அவநம்பிக்கை, இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறாரா இல்லையா என்ற குழப்பம் நீங்கி இயேசு உயிரோடு தான் எழுந்தார், இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் உண்டாயிற்று. தேவனுடைய பிள்ளைகளை கண்கள் திறக்கப்பட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், ஆண்டவராகிய இயேசுவே, சாயங்காலம் ஆகிவிட்டது, பொழுதும் சென்று விட்டது, ஆகவே நீர் எங்களை விட்டு போகாதரும், நீர் எங்களோடு தங்கி இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவராக இயேசு உன் குழப்பத்தை நீக்கி, உன் இருதயத்தில் இருக்கிற தடுமாற்றத்தை நீக்கி கர்த்தர் இன்றைக்கு உனக்கு அற்புதம் செய்கிறார். ஆண்டவராக இயேசு உனக்கு கிரியை செய்கிறார். உனக்கு வேலையை பற்றி ஒரு குழப்பம், இந்த குழப்பத்தை ஆண்டவர் இன்றைக்கோ மாற்றி விடுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயத்தில் இருக்கிற சகல மன குழப்பத்தையும் மாற்றி உன் இருதயத்தை தைரியப்படுத்தி, அங்கேயா இங்கேயா என்ன முடிவெடுக்க என்று தெரியாமல் பதறி போயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் இருதயத்தை கர்த்தர் இன்னைக்கு திடப்படுத்தி
பயன்படுத்தி இயேசு சொல்கிறார், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன். நான் கர்த்தராகிய இயேசு. சகல நன்மைகளும் என்னிடத்தில் இருக்கிறது, சகல ஆசீர்வாதங்களும் என்னிடத்தில் உண்டு. நீ என்னை விசுவாசித்தால் நீ மரித்தாலும் பிழைப்பாய். நீ என்னை விசுவாசித்தால் உனக்கு மறு ஜீவன் உண்டு. நீ என்னை விசுவாசித்தால் நிச்சயமாய் உனக்கு வாழ்க்கை உண்டு. நீ விசுவாசித்தால் நான் உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு நிச்சயம் வேலை உண்டு, உனக்கு நிச்சயம் சம்பளம் உண்டு, நிச்சயம் உனக்கு சுகம் உண்டு. நீ விசுவாசிப்பாயானால் இழந்து போன சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளத்தான் போகிறாய். நீ எங்கே வெட்கப்பட்டாயோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். உன் மனக்குழப்பத்தை எடுத்து, ஐயா திருமணம் முடிஞ்சு இத்தனை வருஷமாச்சியா, என் வாழ்க்கையில் வேதனையோடு கஷ்டத்தோடு வந்திருக்கிறேன், பல மருந்துகள் செய்தும் எனக்கு நன்மை இல்லை, கர்ப்பத்தின் கனி என் வாழ்க்கையில் கிடைக்காது, ஊர் உலகம் எல்லாம் சொல்கிறது, என் குடும்பத்தாரும் இதை பேசுகிறார்கள், இனி உன்னால் ஒரு நன்மை பிறக்காது, குழம்பி போய் வந்திருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், உன் கர்ப்பத்தின் உற்பவ காலம் வரட்டும். அடுத்த வருஷம் இதே நாள் வருவதற்கு முன்னே உன் கர்ப்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உன் கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்கிறேன், உன் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயம் உன் கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததிகளை நீ உன் கண்களால் காண்பாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். என் நன்மை உன் வீட்டிலே தங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பல மனக்குழப்பங்கள். ஐயா என்ன செய்ய? ஒரே கடன் பிரச்சனை. வீடை வித்துறவா? சம்பாதிச்சு சொத்தெல்லாம் வித்துடலாமா? சகோதரா, கர்த்தர் உன்னை விற்க சொல்லல, கர்த்தர் உன்னை வாங்க சொல்றார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. நீ வேலையை விட்டுலாமான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு பிரதர் இந்த பிரச்சனை? ஒவ்வொரு இடத்திலும் போய் கெஞ்சி 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 கதறி கதறி சொல்லி பார்க்கிறேன். யாரும் என்னை கண்டுப்பார் இல்லை, கேட்பாரும் இல்லை. கலங்காது, உனக்காய் வழக்காடுகிற ஒருவர் உனக்காக இருக்கிறார். உனக்காய் போராடுகிற ஒருவர் இருக்கிறார். மனம் குழம்பி வந்தாய், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மன உறுதியோடு போ, தைரியமா போ. எனக்காய் பேசுகிற ஒருவர் உண்டு, எனக்காய் பேசுகிற ஒருவர் உண்டு, எனக்காய் கிரியை செய்கிற ஒருவர் உண்டு, எனக்கு அற்புதங்களை செய்கிற ஒருவர் உண்டு. என் குடும்பத்தில் ஐயா காலத்தின் நிறைவேறுதல் வருவதற்கு முன்னே மரணம் என் வீட்டுக்கு வராது. என் குடும்பத்தில் மரணம் வருவதில்லை. பாதி வயதில் என் குடும்பத்தில் சாவு வராது என்று சொல்லு. இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்கிறேன். குழம்பா, உனக்கு வருகிற அத்தனை ரிசல்ட்டும் அற்புதமாய்த்தான் வரும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு. பல ட்ரீட்மெண்ட், பல இடங்களில் பல மருத்துவ சாலைகளுக்கு போய்விட்டாய். மருத்துவமனைகள் எல்லாம் இன்றைக்கு உன்னை அச்சுறுத்தி வைத்திருக்கிறது. நீ என்ன செய்ய? வெளிப்படையா சொல்லிக்கிற, ஒன்னும் ஆகாது, பார்க்கலாம். கர்த்தர் இருக்கிறார், தெய்வம் இருக்கிறார், ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார் என்றெல்லாம் நீ உன் வாய் மட்டும்தான் பேசுது, உன் இருதயம் பேசல. உன் இருதயம் சஞ்சலப்பட்டு இங்கே வந்திருக்கிறாய். உன் இருதயம் சஞ்சலப்பட்டு அழுது கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், குழம்பாத, மனம் குழம்பாத, தைரியமாய் இந்த மைதானத்தை விட்டு போ. கர்த்தர் சொல்கிறார், அற்புதம் நடந்தாகிவிட்டது, அற்புதம் நடந்தாகிவிட்டது. உனக்கு ஒரு தீங்கு வருவதில்லை. நீ எவைகளுக்காக பதில் காத்துக் கொண்டிருக்கிறாயோ அத்தனை பதிலும் ஆசீர்வாதமாய் வரும், அற்புதமாய் வரும், ஜெயமாய் வரும், சுகமாய் வரும், எல்லாம் ஆச்சரியமாய் இருக்கு. காரணம் என்னவென்றால் இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். கர்த்தரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இயேசு தன்னை குறித்து சொன்ன மாத்திரத்திலே, இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை அறிந்த மாத்திரத்திலே, இயேசு உயிரோடு இருக்கிறவர் என்று, இயேசு இன்றைக்கும் குழப்பத்தை தீர்ப்பவர் என்று அறிந்த உடனே, இயேசு பிரச்சனைகளுக்கு பரிகாரி, இயேசு மாலத்தா எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பதில் சொல்ல முடியும் என்று அறிந்த மாத்திரத்திலே அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். இயேசுவே, செல்லக்குமாரனே, சர்வ வல்லமை உள்ளவராகிய இயேசுவே, சாயங்காலமாயிற்று, பொழுதும் சென்று விட்டது, எங்களை விட்டு போகாதீங்க, நிறங்களோடு தங்கி இருக்க வேண்டும், நிறங்களோடு தங்கி இருக்க வேண்டும். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு என்னும் மகிமையை உணர்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே,
ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நீ உன் இருதயத்தை முதலாவது தைரியப்படுத்திக் கொள். என் ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று உன் இருதயம் விசுவாசிக்கட்டும், உன் இருதயம் நம்பட்டும். என் சகல பிரச்சனைகளும் இன்றைய கூட்டத்தோடு முடிந்தது. இன்றைய கூட்டத்தோடு என் வேதனைகளுக்கெல்லாம் முடிவு வந்தது. என் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு வந்துவிட்டது. என் துக்கங்கள் அத்தனையும் என் ஆண்டவர் இன்றோடு மாற்றி விடுகிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு பரிகாரம் உண்டாகிவிட்டது என்று உன் இருதயத்தில் நீ நம்புவதோடு மட்டும் விட்டு விடாதே. அவரை பார்த்து சொல்லு, ஐயா சாயங்காலம் ஆயிற்று, இன்னும் சில வினாடிகள் போனால் ராக்காலம் வந்துவிடும். ராக்காலம் எங்களில் வருவதற்கு முன்னே, ராக்காலத்துக்கு முன்னே, இந்த ராக்காலத்தின் கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கும் முன்னே, தேவ பிள்ளைகளே, சாயங்காலம் தேவனுடைய பிள்ளைகள் சற்று சிந்தை செய்து பாருங்கள். சாயங்காலம் துவங்கிவிட்டால் ராக்காலத்துக்கு ரொம்ப தூரம் ஒன்றும் இல்லை. இந்த கனேகருடைய வாழ்க்கையிலே சாயங்காலம் ஆரம்பமாகி இருளின் சமயம் வந்துவிட்டது. இருளிலே நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஐயோ, வெளிச்சம் இல்லையே, சுகம் இல்லையே, வாழ்வில்லையே, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே, அற்புதங்களை காண முடியலையே, ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியலையே என்று சொல்லி தவிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ராக்காலம் வந்திருக்கிற உன் வாழ்க்கையை குறித்தாண்டவர் பேசுகிறார். ராக்காலம் வரப்போகிறது என்று அச்சப்பட்டு கொண்டிருக்கிற உன்னோடு கர்த்தர் சொல்கிறார், நீ மௌனமாயிராதே. பரலோகத்தை பார்த்து சத்தமிடு. இயேசுவை பார்த்து நீ கூக்குரல் எழுப்பு. ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து கத்தி கதறு. இயேசுவே, இயேசுவே, நீர் என்னை விட்டு போகாதிரும், எங்களை விட்டு போகாதிரும், நீர் எங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்பாய் என்றால் நீ இருளை காண்பதில்லை, நீ வெளிச்சத்தை காண்பாய். நீ உன் வாழ்க்கையில் சஞ்சலத்தை காண்பதில்லை, நீ அற்புதங்களை காண்பாய். நீ இன்றைக்கு சொல்லு, இப்பொழுது நீ அவரை பார்த்து சொல், ஐயா என் வாழ்க்கையில் சாயங்காலம் ஆயிற்று, ராக்காலம் வந்துவிட்டது, என்ன செய்ய தெரியல ஐயா. வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ராக்காலத்தை தன் வாழ்வில் அனுபவித்த ஒரு மனுஷன் யோபு என்ற பக்தன். யோபுவின் புஸ்தகத்தில் நீங்கள் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? நான் படுத்துக் கொள்ளுகிற பொழுது எப்பொழுது எழுந்திருப்பேன், எப்பொழுது நான் எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி, ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி, கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரளுகிறதுனாலே எனக்கு போதும் என்று போய்விடுகிறது. ஐயா, ராக்காலம் எப்பொழுது என் வாழ்க்கையை விட்டு முடியும்? யோபு ஏன் தன் வாழ்க்கை ராக்காலம் என்று சொன்னார்? யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். உத்ஸ் தேசத்தில் அவ்வளவு பெரியவனாய் இருந்தவன், உத்தமன், சன்மார்க்கன், நீதிமானமாய் இருந்தவன், சகல மேன்மைகளையும் நன்மைகளையும் தன் வாழ்க்கையில் அனுபவித்திருந்த மனிதன். வேதம் சொல்கிறது, எல்லாவற்றையும் தன் வாழ்விலை இழந்தான். இழக்கும் ஒரு நிலை, எல்லாவற்றையும் இழந்தான். ஒன்றல்ல, இரண்டல்ல, தனக்கு இருந்த சகலமும் இழந்து போனான். ஐயா, நன்மைகளை இழந்தேன், ஆசீர்வாதங்களை இழந்தேன், எனக்கு இருந்த சம்பாத்தியங்களை இழந்தேன், எல்லாவற்றையும் இழந்து ஒன்றன் பின் ஒன்றாக இழப்புகளை சந்தித்த மனிதன் தன் வாழ்க்கையில் செல்லமாய் அவ்வளவு பாசமாய் வைத்திருந்த தன் 10 பிள்ளைகளை ஒரே நாளில் சாக கொடுத்தார். ஒரே நாளில் 10 சாவு தன் வீட்டில். தன்னால பொறுக்க முடியல, சகிச்சுக்கவே முடியல, தாங்க முடியல. 10 பிள்ளைகள். எந்த பிள்ளையின் தலை பக்கத்தில் உட்கார்ந்து அழுவதென்று தெரியாது. 10 பிள்ளைகளையும் பார்த்து மாரடிச்சு புலம்பி அழுகிறான். ஐயோ, என் வீட்டிலே சாவு வந்திருக்கிறதே, என் வீட்டிலே கஷ்டம் வந்திருக்கிறதே. என் ஊர்ல சாவு வந்தா ஓடி போவேன், அந்த வீட்டில் போய் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லுவேன், அவர்களுக்கு தேர்தலை சொல்லுவேன். ஆனால் என் வாழ்க்கையிலே 10 சாவுகள். யாரிடத்திலே நான் பதில் சொல்ல முடியும்? யாரிடத்திலே இது எப்படி சம்பவித்தது என்று நான் சொல்லக்கூடுமோ என கலங்கி போனவனாய் வேதனைப்பட்டு கொண்டு தனக்கு நித்திரையே வரவில்லை. ஒவ்வொரு நாளையும் விசனத்தோடு செலவிடுகிறான். 10 பிள்ளைகளின் சாவு. தனக்கு இருந்த செல்வம் எல்லாம் தன்னை விட்டு தொலைந்து போய்விட்டது. தன் வாழ்வில் இருந்த சகல மேன்மைகளும் போனது. கடைசியாய் தன் சரீரம் முதலாய் பாதிக்கப்பட்டது. தன் சரீரத்தில் பலன் இல்லை, ஆரோக்கியமும் இல்லை, சௌக்கியமும் இல்லை. பலனையும் இழந்தான். ஓட்டை எடுத்து சுரண்டுகிறான் சரீரத்தை. ஐயோ, இப்படியும் ஒரு வாழ்க்கையா? இப்படியும் ஒரு கஷ்டமா?
இப்படியும் ஒரு நோவா எல்லாம் இழந்தது போதாதென்று சரீரத்திலும் வேதனையா, சரீரத்திலும் கஷ்டமா, எந்த வியாதிக்கு நான் பதில் சொல்ல, எந்த வியாதிக்கு நான் மருந்து செய்ய முடியும்? தன் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களும் செத்துக் கொண்டிருக்கிறது. துயரப்படுகிறான். இந்த துயரத்தின் மத்தியிலே கண்ணீரோடு வேதனைப்படுகிற மனுஷன் எங்கிருந்தாகிலும் ஒரு ஆறுதலின் வார்த்தை வராதா என்று எதிர்பார்க்கிறான். இந்த உலகத்தில் தான் நன்மை செய்த பலரையும் எதிர்பார்த்தான். ஒரு இடத்திலிருந்தும் ஒரு சந்தோஷமான பதில், சமாதானத்தின் பதில், ஒரு மகிழ்ச்சியின் பதில், நம்பிக்கையின் பதில் வரவில்லை. துவண்டு போனான், வேதனை அடைந்தான். தன்னுடைய பிராண சிநேகிதர்களின் முகங்களை பார்த்தான். ஐயா, எனக்கு வாழ்வு வருமா ஐயா? என் சரீரமெல்லாம் கெட்டு போச்சியா, என் சரீரம் செத்து போச்சியா, நான் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தேன தெரியலையா, இந்த நாள் சபிக்கப்பட கடவுது என்று சொன்னான். கடற்பாசியனை சொந்து கொள்வதாக ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம்? வேதனைப்படுகிறான். பிராண சிநேகிதர்கள் ஒரு நாள், 2 நாள் ஆறுதலையும் தேறுதலையும் சொன்னவர்கள் தன்னை விட்டு தூரம் போனார்கள். யோபுவா, ஐயோ வீட்டு பக்கமே போக கூடாது, அவன் வீடா அவ்வளவு துர்நாற்றம் வீசுகிறது, சரீரமெல்லாம் புழுத்து போய் அவ்வளவு துர்நாற்றம் வீசுகிறது, வேண்டாம், அவன் வீட்டுக்கு கூட போக கூடாது, அவன் பேசினா கூட கேட்காதது மாதிரி உட்கார்ந்து விட வேண்டும் என்று தன் பிராண சிநேகிதர்கள் ஒதுங்கி விட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. இருதயத்திலும் புண்பட்டவனாய் நொந்து போனான். தன் சரீரத்திலே ஐயா தன்னை விட்டு நீங்காத காயங்கள், தழும்புகள், அழகிய உடல் கெட்டு போய்விட்டது. தன்னுடைய இதயமும் நொந்து போய், இதயத்தின் வடுக்களுக்கு யார் பதில் சொல்ல முடியும்? யாராலும் முடியாதியா. வேதனைப்படுகிறான். கடைசியாய் தன் கரம் பிடிச்ச மனைவியை எதிர்பார்த்தார். மனைவி வருவாள். என்னை பார்த்து, ஐயா நீ வேதனைப்படாதையா, நிச்சயமா நீ விசுவாசிச்ச ஆண்டவர் இருக்கிறார் ஐயா, உனக்கு நன்மை செய்வார் ஐயா என்று சொல்லுவாள் என்று எதிர்பார்ப்பெல்லாம் இருந்தது. மனைவியாகிலும் மனைவி கூட சொன்னார், யோபுவே, எதற்காக நீ இந்த பூமியில் இப்படி கஷ்டப்பட்டு வாழ்கிறீர்? இவ்வளவு கஷ்டங்களையும் நீர் அனுபவித்து வாழ்வதற்கு காரணம் என்ன? ஏன் இந்த கஷ்டங்கள்? இந்த உலகத்தில் வாழாதிரும், வேண்டாம். நீர் தேவனை தூஷித்து உங்களுடைய ஜீவனையும் விடும். தன் நம்பிக்கையெல்லாம் போனது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த யோபு சொல்லுகிறான், ஐயோ, என் வாழ்வில் இருக்கிற காலம் என்னைக்கு நான் முடியும் என்று காத்திருக்கிறேன். அரண்டு புரளுகிறது. நான் கிழக்கு எப்பொழுது வெளுக்கும் என்று காத்திருக்கிறேன். என் ராக்காலம், தேவனுடைய பிள்ளையே, ராக்காலம் என்றால் உன் வாழ்க்கையில் வருகிற கஷ்டம், உன் வாழ்க்கையில் வருகிற வேதனை, உன் வாழ்க்கையில் வருகிற வியாதிகள், உன் வாழ்க்கையில் வருகிற நோவுகள், உன் வாழ்க்கையில் வந்திருக்கிற கடன் பிரச்சனைகள், உன் குடும்பத்தில் இருக்கிற நீங்காத துயரங்கள், இவைகள் எல்லாம் ராக்காலம் தான். ராக்காலம் வருகிறதே, ராக்காலம் வருகிறதே, பொழுது சென்று விட்டதே, இனிமேல் வேறு வழியே இல்லை. ராக்காலம் வந்ததென்று பயந்து போயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, குழப்பமடைந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஐயா, வியாதிக்கு மேல வியாதி, கஷ்டத்திற்கு மேல கஷ்டம், துயரத்திற்கு மேல் துயரம், துன்பத்திற்கு மேல் துன்பம், தாங்க முடியாதையா, இனிமே எங்களால் உலகத்தில் வாழக்கூட முடியாதையா என்று சொல்லி ராக்காலத்தை சந்தித்திருப்பாய் என்று சொன்னால் நீ இன்றைக்கு இந்த மைதானத்திலே சொல்ல வேண்டும், ஐயா, ராக்காலத்திற்கெல்லாம் பதில் சொல்லுகிற ஒரே வெளிச்சம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என் ஆண்டவராகிய இயேசுவானபடியினாலே நீயும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த இயேசு, நீயும் நானும் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிற இந்த இயேசு, நீயும் நானும் ஐயா என் ஆசையின் சுவாசம் என்று சொல்லி அறிக்கை செய்கிற இந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இந்த இயேசு, இந்த ராக்காலத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருவதற்கு சர்வ சக்திமான். அவரால் ஆகும், அவரால் சகலமுமாகும். என் ராக்காலத்திற்கு முடிவை கொண்டு வருவதற்கு இயேசுவே உம்மால் ஆகும். ஆகவே நீர் என்னை விட்டு போக கூடாது என்று நீ இன்றைக்கு வருந்தி கேட்பாய் என்றால் அவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு வாசமாயிருப்பேன், நான் உங்களை விட்டு போகாதிருப்பேன், உங்கள் குடும்பத்தில் ஒருவராயிருப்பேன்,
உங்களில் ஒருவனாயிருப்பேன். நீ ஒன்று செய், அவரை பார்த்து சொல்லு, சர்வ வல்லமை உள்ள இயேசுவே, ராக்காலத்தில் இருக்கிற எங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தருகிற வெளிச்சமே, நித்திய வெளிச்சமே, எங்கள் ஒளிமயமான எங்கள் நட்சத்திரமே, எங்கள் நீதியின் சூரியனே, எங்கள் மகிழ்ச்சியே, எங்கள் வாழ்க்கையே, எங்கள் வெற்றியே, எங்களை விட்டு போகாதிரும் என்று நீ வருந்தி கேட்பாய் என்றால் கட்டாயம் செய்து கொள்வாய் என்றால். எத்தனையோ பேரிடத்திலே போய், ஐயா எனக்கு பிரச்சனை இருக்கு ஐயா, எப்படியாவது உதவி செய்யுங்க ஐயா, ஐயா என் வேலையில பிரச்சனை இருக்கு ஐயா, உதவி செய்யுங்க ஐயா, ஐயா என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு ஐயா, உதவி செய்யுங்க ஐயா, ஐயா என் சரீரத்தில் பிரச்சனை இருக்கு ஐயா, எப்படியாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கய்யா என்று சொல்லி கேட்ட நீ, இவ்வளவு வருந்தி கெஞ்சி பல மனிதர்களிடத்திலே போய் நின்ற நீ, இன்றைக்கு உன் ராக்காலத்துக்கு முடிவை கொண்டு வருகிற நித்திய வெளிச்சமாகி இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு, சர்வ வல்லமை உள்ள இயேசு, உன் வியாதியை சுகமாக்குகிற இயேசு, ஐயா இழந்து போனதை இரட்டிப்பாய் திருப்பி தருகிற இயேசு, குணமாக்குகிற இயேசு, ரணமாக்கப்பட்ட உன்னை விடுதலையாக்குகிற இயேசு, அற்புதங்களை செய்கிற இயேசு, இயேசு இயேசு இயேசு, கட்டுண்டு போய் கிடக்கிற உன்னை விடுதலையாக்கி சுதந்திரவாளியாக்குகிற இயேசு, இந்த இயேசு இங்கே வந்திருக்கிறபடியினாலே அவரை பார்த்து நீ சொல்லு, வருந்தி சொல்லு, என்னை விட்டு போகக்கூடாது, என்னை விட்டு போகக்கூடாது, நீர் என் குடும்பத்தை விட்டு போகக்கூடாது, நீர் என்னிலே வாரும், நீர் எனக்குள் வாரும், நீர் எனக்குள் வாரும் என்று சொல்லி பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு குழப்பமடைந்திருந்தவர்கள், குழப்பமடைந்த குடும்பம், குழப்பமடைந்த மனிதர்கள் இயேசுவை கண்ட மாத்திரத்திலே, இயேசு வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்த உடனே, இயேசுதான் என்று அறிந்த உடனே அவரிடத்தில் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள், இயேசுவே எங்களை விட்டு போகாதீங்கப்பா, எங்களை விட்டு போகாதீங்கப்பா, எங்களை விட்டு போகாதீங்கப்பா. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசரேசு என்னை தேடி வந்தி, என்ன நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி, என்ன நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, கரங்களை தட்டி இயேசுவே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, கரங்களை தட்டி கடைசி வரை ஜீசஸ் நன்றி. ஆமென். நன்றி இயேசு சுவாமி. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே, இயேசுவே மறவாத தெய்வம், மாறாத இயேசு, மகிமைக்கு பாத்திரரே, மறவாத தெய்வம், மாறாத இயேசு, மகிமைக்கு பாத்திரரே, சொல்லு நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா
பிதாவே தேவா அருமை ரட்சகரே இயேசுவே ஆவியானவரே அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே தாழ்மையிலே இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தீ இயேசுவே தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தீ கலங்காதே என்று இயேசுவே கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து ஆரம்பத்தில் நடத்துகின்றே நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே கரங்களை தட்டி சொல்லு இயேசு ராஜா ஆவியானவரே அப்பா பிதாவே தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் இயேசு அப்பா நான் உம்முகம் பார்க்கிறேன் என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் நல்ல மேய்ப்பர் நீர்தானப்பா சொல்லு நல்ல மேய்ப்பர் நீர்தானப்பா நான் உந்தன் ஆட்டுக்குட்டி நான் உந்தன் ஆட்டுக்குட்டி இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே ஹல்லேலூயா 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 நீர் மட்டும் போதும் இயேசு மட்டும் போதும் என் செல்ல தகப்பனே இயேசு மட்டும் போதும் எனக்கு ஹல்லேலூயா வாரும் ஐயா வருந்தி கேளு வாரும் ஐயா போதகரே வந்த மீட தங்கீரோ சேரும் ஐயா பந்தியிலே சேரும் ஐயா பந்தியிலே உம் பிள்ளையா எங்களிடா சொல்லு உங்க பிள்ளையா ஏனிடா உங்க பிள்ளையா எங்களிடா அவர்கள் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் சாயங்காலமாகிறது ஐயோ என் ஆண்டவரே கஷ்டம் வரப்போகிறது கஷ்டம் இருக்கிறது பிரச்சனை வேதனை துயரம் துக்கம் பிசாசின் சக்திகளினால் உண்டாகிற துயரங்களுக்கு மேல் துயரம் சுவாமி சாயங்காலம் ஆயிற்று பொழுதும் சென்று விட்டது ராக்காலம் வருகிறது ராக்காலம் வந்திருக்கிறது என்ன செய்வதற்கு நீங்க தான்ப்பா வெளிச்சம் நீங்க தான்ப்பா அற்புதம் நீங்க தான்ப்பா சுகம் எங்களை விட்டு போகாதீங்க
என் அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையிலே இன்றைக்கு ராக்காலத்தை அனுபவித்துக் கொண்டு விடை தெரியாம வாழ்க்கையில நொந்து போய் வந்திருக்கிறாய் என்று சொன்னால், நீ இன்றைக்கு இந்த கூட்டம் முடிந்து செல்லும் பொழுது உன் இருதயத்தில் இருக்கிற வேதனையை தூக்கி எறிந்து விட்டு போ. காரணம் என்ன தெரியுமா? வெளிச்சமாகி இயேசு, உன்னை பிரகாசிப்பிக்கிற இயேசு, அற்புதராக இயேசு, நல்ல மருத்துவராக இயேசு, உன்னை விடுவிக்கிறவராக இயேசு எனக்கு சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னோடு கூட வருகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பெற்ற தாய் தன் பாலகனை மறந்தால் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். உன் வலது கையை நான் பிடித்திருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகளின் மேல் பொருளுவதில்லை. நீ அக்கினி நடந்தாலும் வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பட்டாதிருக்கும். நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்பா, என்னோடு இருப்பீரா? ஆம், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூடவே இருப்பேன். உன் ஆசையின் சுவாசம் இருக்கும் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ வருந்தி மட்டும் கேட்டால் போதும். என் உள்ளத்துல வாங்கப்பா, என் குடும்பத்துல வாங்கப்பா, அப்பா என் திருச்சபைக்கு வாங்கப்பா. இன்னைக்கு எங்களிடம் நீங்க வந்துதாப்பா ஆகணும். என்னை விட்டு போகாதீங்கப்பா, எங்களோட தங்கி இருங்கப்பா, எங்களை விட்டு போகாதீங்கப்பா. இதை சொன்னா மட்டும் போதும். நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் வடிச்சு கண்ணீரோடு நீ சொல்வாய் என்றார். அப்பா என்னை நீ அழைப்பாய் என்றால் அவர் உன்னை விட்டு போக மாட்டார். பாதி வழியில் விட்டு போகிறவர் அல்ல. என் மகனே மகளே என்று அழைத்துக் கொண்டு ஒரே நாளில் ஏதோ உன்னை மிகைப்படுத்துவதற்காய் சொல்லி உன்னை பாதியில் விட்டு விடுகிறவர்கள். அவர் பிள்ளை என்றால் பிள்ளைதான், குமாரன் என்றால் குமாரன் தான், குமாரத்தி என்றால் குமாரத்தி தான். உன் கடைசி மூச்சு வரைக்கும், இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடு கூடவே இருப்பேன். இருந்தாரா? இருந்தாரா? வேதம் சொல்கிறது, பக்த பரிசுத்தவான்கள் சொல்வதற்கு சமயம் இல்லை. வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 39ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது யோசேப்பு என்ற பக்தன், வேதம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆகையினாலே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா பாடுகள் கஷ்டங்களுக்கு மேலாக கழுத்துக்கு சரப்பணியும் தன் கைகளுக்கு முத்திரை மோதிரமும் உண்டாயிற்று. யோசேப்பை பார்த்தவர்கள் சொன்னார்கள், கர்த்தராகிய தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். நியாயாசனத்திற்கு முன்னே, ராஜாங்கத்திற்கு முன்னே சொப்பனத்தின் அர்த்தம் சொல்லுகிறவனாய் நின்று கொண்டிருக்கும் பொழுதும், ஐயா என் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் என் கூடவே இருக்கிறார், அவர் மங்களகரமான பதிலை தருவார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு. அவர் கூட இருக்கிறார். உலகம் சொல்லிட்டு, ராஜாங்கம் சொல்லிட்டு, யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்கிறது? மோசே என்ற பக்தனோடு கர்த்தராகிய தேவன் இருந்தார். என் கர்த்தராகிய தேவன் மோசேயோடு இருந்தார். இதை நம்பி இந்த மோசேயின் செல்வப்பிரியவனாய் பின்தொடர்ந்த யோசுவாவை பற்றி பைபிள் சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, யோசுவா தெய்வத்திடம் கேட்ட கேள்வி இதுதான், என் தெய்வமே, என் செல்ல தகப்பனே, நீர் என்னை விட்டு போக கூடாது, என்னை விட்டு போகாதிரும், என்னோடு கூட வாரும். ஆண்டவர் சொன்னார். யோசுவா 1:5 வேதம் சொல்கிறது, நான் மோசேயோடு எப்படி இருந்தேனோ அப்படி நான் உன்னோடு கூடவே இருப்பேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இருப்பேன். மோசே சாதித்தார், யோசுவா என்ற பக்தன் பூமியிலே சாதித்தார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபடியால் அவர்கள் தலை குனியவில்லை, வெட்கப்படவில்லை. இந்த உலகம் அவர்களை ஜெயிக்க முடியவில்லை, அவர்கள் உலகத்தை ஜெயித்தார். தாவீது என்ற ஒரு தேவ மனுஷனை குறித்து வேதம் சொல்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது. வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய தேவன் தாவீதோடு கூட இருந்தார். ஆகையினாலே இந்த உலகத்தை துச்சமாய் நினைத்து ஜெயித்தான். இந்த உலகத்திலிருந்து சகல சக்திகளையும் ஜெயித்து சத்துருக்களின் மத்தியிலே பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்ட தலை நிமிர்ந்த மனிதனாய் வாழ்ந்து நின்றார். சாதித்தார். பெலிஸ்தியனை அழித்தார். பெலிஸ்திய சகாப்தத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். தன் ஜனங்களுக்கும் தன் வீட்டாருக்கும் தனக்கும் எதிராளியாய் நின்ற அத்தனை சக்திகளையும் தன் சக்தியினால், தெய்வம் தன்னோடு இருந்தபடியினாலே சத்துருக்களின் பட்டயத்தாலேயே அவர்களை அழித்து போட்டார். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அதே தாவீது என்ற தேவ மனுஷனோடு இருந்து கர்த்தராகிய தெய்வம் அவர் உன்னோடும் இருப்பார். நிச்சயம் உன்னோடு இருப்பார். நீ ஒன்று செய், வருந்தி
அப்பா அப்பா அப்பான்னு சொல்லு. கைகளை உயர்த்தி எலியா சொல்லுங்கப்பா. உம்ம அப்பான்னு கூப்பிடதான் ஆசை. உம்ம அப்பான்னு கூப்பிடவா, உம்ம அம்மான்னு கூப்பிடதான் ஆசை. நான் அம்மான்னு கூப்பிடவா. கரங்களை தட்டி அப்பான்னு கூப்பிடதான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா, உம்ம அம்மான்னு கூப்பிடதான் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா, உம்ம அப்பான்னு கூப்பிடதான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா, உம்ம அம்மான்னு கூப்பிடதான் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா. ஜீசஸ், கரங்களை தட்டி இயேசுவே வருந்தி கூப்பிடு, வருந்தி சொல்லு. அப்பா, சாயங்காலம் ஆயிற்று, ராக்காலம் வருகிறது, என்னை விட்டு போகாதோ. கருவில் என்ன சுமந்தத பார், அம்மாண்டு சொல்லணும். தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பாண்டு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மாண்டு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பாண்டு சொல்லணும். கைகளை தட்டி இயேசு ராஜா அப்பா சொல்லு. கையை தட்டி கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை ஒரு கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை ஒரு கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உங்க அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா, உம்ம அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா, உம்ம அப்பான்னு ஆசை. அம்மான்னு கூப்பிடவா. ரெண்டு கையை தூக்கி சொல்லு. உம்ம அப்பான்னு கூப்பிடுவே, உம்ம அம்மான்னு கூப்பிடுவே. இன்று முதல் இயேசுவே உம்ம அப்பான்னு கூப்பிடுவே, உம்ம அம்மான்னு கூப்பிடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் இயேசுவே
வருந்தி கேட்பதினாலே அவர் உன்னை விட்டு போக மாட்டார். அவர் உன்னோடு கூடவே வருவார். அவர் உன்னோடு கூட வருவார் என்றால், அவர் உன்னோடு தங்கி இருப்பார் என்றால், தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, நீங்கள் வீடுகளில் போய் வாசித்து பாருங்கள். இயேசு அவர்களோடு இருந்தார். அவர்கள் ஒரு பந்தியே வைத்தார்கள். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்கப்பா. இது தேவன் உனக்கு கொடுக்கிற வாழ்வை குறித்து பேசுகிறது. 2, அவர்கள் பந்தி உட்காரும் பொழுது இயேசு அப்பத்தை எடுத்தவர்களுக்கு பிட்டு கொடுத்தார். மகிழ்ச்சியாயிருங்கள், சமர்த்தியாயிருங்கள், ஆசீர்வாதமாயிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளை இயேசு அதை ஆசீர்வதித்து கொடுத்தார். பெருகவே பெருக பண்ணி கொடுத்தார். இயேசு உன் வாழ்க்கையில் வருவார் என்றால், இனிமேல் உனக்கு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி, உன் குடும்பத்தாருக்கு முன்பாக ஆண்டவர் பந்தி ஆயத்தப்படுத்தி தருவார். அது ஆச்சரியமான பந்தி. நீ பிரபுக்களோடு உட்காருவாய். ஐயா, நீ செல்வந்தர்களோடு உட்காருவாய். சின்னவனும் சிறியவனுமாய் இருக்கிற உன்னை தூக்கி ஆண்டவர் பிரபுக்களோடு உட்கார வைப்பார். நீ சொல்லுவாய், நான் ஒரு புழு என்று சொல்லுவாய். கர்த்தர் உன்னை எஜமானனாய் வைப்பார். உனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பந்தி அது மறக்கவும் மறுக்கவும் முடியாது. சொல்லி மிகையாகாது. கர்த்தர் உனக்கு வாழ்க்கையை வச்சிருக்கிறார். இயேசு வந்தால் போதும், வாழ்வு உண்டாகிவிடும். அப்பத்தை எடுத்து கொடுத்தார், ஆசீர்வதிச்சார். என் பிள்ளைகளை சாப்பிடுங்கள். அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். 3, வேதம் சொல்கிறது, அவர்கள் கண்கள் திறந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி. இதுவரைக்கும் கண்மூடித்தனமா உலகத்தில் வாழ்ந்தோம் ஐயா. இதுவரைக்கும் ஒரு அச்சம், சீரிய ராணுவம் வருகிறதே என்ற ஒரு அச்சம், இந்த உலகத்தை பற்றிய ஒரு அச்சம், ஐயோ வியாதி வந்திருக்கிறதே சத்துருவோ என்ற ஒரு அச்சம். உன் கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசு வந்துட்டார்ல, இயேசு அப்பா கூப்பிட ஆரம்பிச்சல்ல, அம்மான்னு சொல்ல ஆரம்பிச்சல்ல. இனி அச்சப்படாது. சீரியர்களின் சக்திகளை பார்க்கலும், அவர்களோடு இருப்பவரை பார்க்கலும், நம்மோடு இருக்கிறவர் அவர் பெரியவராக இருக்கிறார். உன் சரீரத்தை பயப்படுத்தி கொண்டிருக்கிற வியாதியை பார்க்கலும் பெரியவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உன் கடன் பிரச்சனையை பார்க்கலும் பெரியவர் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் கஷ்டங்களை பார்க்கலும் பெரியவர் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் துக்கங்களுக்கும் மேலானவர் அவர் உன்னோடு கூடவே இருக்கிறார். உன் கண்கள் திறக்கப்படுவதாக. ஐயா, கண்ணீரையே திறக்கிறதுக்கு ஐயா ஏற்கனவே கண்ணு திறந்துதான் இருக்கியா. உன் மனக்கண் திறப்பதாக. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உன் இதய கண் திறப்பதாக. விசுவாச கண் திறப்பதாக. உன் கண்கள் திறக்க. அது மட்டுமல்ல, அவர்கள் அவரை இன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அவரை அறிந்து கொண்டாலே உனக்கு ஆசீர்வாதம் தான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, கனசரே தூரார் இயேசு இன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அந்த கனசரேத்தில் அதற்கு பிற்பாடு ஒரு வியாதியஸ்தனே இல்லை. விசுவாசிக்கிறீர்களா? நம்புகிறீர்களா? நீ ஒன்று செய். அப்பா, எங்களை விட்டு போகாதீங்கப்பா. அப்பா, எங்களை விட்டு போகாதீங்க. வருந்தி கேள். என்னை விட்டுட்டு போகாதீங்க. என்னோட வாங்கப்பா, என்னோட வாங்க சொல்லுவாயா? இன்றைக்கு இயேசு நம்மோடு வருவார். இயேசு நம்மோடு வருவார். பக்தர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, அன்றைய நீதியை சொன்ன நீதிமான்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் துடி துடியா சாயங்காலமாச்சே, ராக்காலம் வந்துச்சே, கஷ்டகாலம் வந்துச்சே, வாழ்க்கையில நொந்து போனே ஐயா, அரண்டு புரளுகிறதுனால் எப்பையா விடியும் என்று சொல்லி மனம் துவண்டு போயிருக்கிற உனக்கும் என் கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், நான் வந்திருக்கிறேன், உன்னோடு நான் வருவேன், உன் கரத்தை பிடிச்சுப்பேன், உன்னில் ஒருவராய் இருப்பேன், உன் வீட்டில் ஒருவராய் இருப்பேன், நான் வருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறாயா? எல்லாரும் எழுந்திருக்கலாம்.